என்ன பசங்களா, ரெடியா? இன்னைக்கு நம்ம யூனிட் 1ல இருந்து ஒரு செம்மையான டாபிக் பார்க்க போறோம். காஸஸ் லாவோட அப்ளிகேஷன்ஸ். பிசிக்ஸ்ல இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா எக்ஸாம்ல மார்க்ஸ் போறதுக்கு சான்ஸே இல்லாத மாதிரி சொல்லி கொடுக்குறேன். சரி, இன்னைக்கு நம்மளோட ரோட் மேப் இதுதான். நாம என்ன கத்துக்க போறோம்னு ஒரு குவிக் லுக் பாத்திரலாம். முதல்ல ஒரு கஷ்டமான கணக்குல ஆரம்பிச்சு அப்புறம் காஸஸ் லானா என்னன்னு அதோட கோர் ஐடியாவை புரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்றதுக்கு ஒரு 3 ஸ்டெப் சூப்பர் பவர் இருக்கு, அதையும் கத்துக்கலாம். அப்புறம் எக்ஸாம்ல எல்லாரும் பண்ற தப்பெல்லாம் பார்த்துட்டு கடைசியா ஒரு சின்ன சம்மரியோட முடிச்சுக்கலாம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா தெரியுற ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ இந்த மாதிரி ஒரு யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ஸ்பியர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கணும். நீங்க கூலம்ஸ் லாவை யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பெரிய பெரிய இன்டகிரேஷன், காம்ப்ளெக்ஸ் மேத்லாம் போடணும். ரொம்ப கஷ்டம். ஆமா, அது ரொம்ப நீளமான கஷ்டமான வழி. ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, பிசிக்ஸ்ல எப்பவுமே எங்கெல்லாம் சிமெட்ரி இருக்கோ அங்கெல்லாம் ஒரு சிம்பிளான ஷார்ட்கட், ஒரு தந்திரம் கண்டிப்பா இருக்கும். ஸோ அந்த ஷார்ட்கட், அந்த தந்திரம் தான் நம்ம காஸஸ் லா. வாங்க முதல்ல அது என்ன சொல்ல வருதுன்னு அதோட கோர் ஐடியாவை சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இந்த விஷயத்த மனசுல வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸி. ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ ஒரு குட்டி லைட் பல்ப் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பல்பை சுத்தி ஒரு பெட்டி இருக்கு. அந்த பெட்டி வழியா வர்ற மொத்த வெளிச்சம், அதாவது டோட்டல் லைட் எது மேல டிபெண்ட் ஆகும்? பெட்டிக்குள்ள இருக்கிற பல்பு மேல மட்டும் தானே. வெளியே என்ன நடந்தாலும் அதுக்கு கவலை இல்ல. இதுதான் காஸஸ் லாவோட ஆத்மா. ஓகே, இதுதான் உங்க என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற எக்ஸாக்ட் டெஃபினிஷன். எக்ஸாம்ல இதான் எழுதணும். இது என்ன சொல்லுதுன்னா, a closed surface வழியா போற டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், அதாவது நம்ம அனாலஜில சொன்னா அந்த மொத்த வெளிச்சம் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா, அந்த சர்ஃபேஸ்க்கு உள்ள இருக்கிற நெட் சார்ஜ Q என்க்ளோஸ்ட 1/ε0 மல்டிப்ளை பண்றதுக்கு சமமா இருக்கும். அந்த பெரிய ஃபார்முலாவை பார்த்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். சிம்பிளா சொல்லணும்னா, மொத்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் நாம கற்பனையா வரைஞ்ச அந்த பெட்டிக்குள்ள, அதாவது காஷியன் சர்ஃபேஸ்க்குள்ள இருக்கிற சார்ஜை மட்டும் தான் பொறுத்தது. வெளியே என்ன சார்ஜ் இருந்தாலும் நமக்கு கவலை இல்லை. இந்த ஒரு வரி தான் காஸஸ் லாவோட மொத்த சாரம். சரி, இந்த லாவை நாம எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ண யூஸ் பண்றது? அதுக்கு ஒரு சூப்பரான 3 ஸ்டெப் மெத்தட் இருக்கு. வாங்க பார்க்கலாம். இதுதான் உங்க சூப்பர் பவர். எந்த கஷ்டமான கணக்கா இருந்தாலும் சரி, இந்த 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணா போதும். முதல்ல சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஏத்த மாதிரி ஒரு சிமெட்ரிக்கல் காஷியன் சர்ஃபேஸை சூஸ் பண்ணுங்க. ரெண்டாவது, காஸஸ் லா ஃபார்முலாவை அப்ளை பண்ணுங்க. மூணாவது, அதுல இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஈய கண்டுபிடிங்க. அவ்வளவுதான். வாங்க இந்த சூப்பர் பவரை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு ஏற்கனவே பதில் தெரிஞ்ச ஒரு ரொம்ப சிம்பிளான கேள்விக்கு இதை அப்ளை பண்ணி பார்ப்போம். ஒரு பாயிண்ட் சார்ஜ் Q இருக்கு, அதுல இருந்து R டிஸ்டன்ஸ்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன? பாருங்க, ஸ்டெப் 1 நாம R ரேடியஸ் உள்ள ஒரு ஸ்பெரிக்கல் காஷியன் சர்ஃபேஸை எடுத்துக்கிறோம். ஸ்டெப் 2 ஃபார்முலாவை அப்ளை பண்றோம். ஃப்ளக்ஸ்ங்கிறது E டைம்ஸ் சர்ஃபேஸ் ஏரியா which is 4πr². அது Q/ε0க்கு சமம். இப்போ ஸ்டெப் 3 ஈயக்காக சால்வ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது? E = Q/4πε0r². அட, இது நம்ம கூலம்ஸ் லாவே தானே. பாத்தீங்களா, சிமெட்ரி இருந்தா காஸஸ் லா எவ்வளோ ஈஸியா ஆன்சர் கொடுத்துருச்சுன்னு. இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்துட்டோம். எக்ஸாம்ல ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற சில காமன் மிஸ்டேக்ஸ். இதை நம்ம சைலண்ட் கில்லர்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா இது தெரியாமலேயே உங்க மார்க்ஸை குறைச்சிடும். இதை ரொம்ப கவனமா கேளுங்க. அந்த ஃபார்முலால இருக்கிற E, அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட், அது காஷியன் சர்ஃபேஸ்க்கு உள்ளேயும் வெளியேயும் இருக்கிற எல்லா சார்ஜஸ்னாலையும் வர்ற டோட்டல் ஃபீல்ட். ஆனா அந்த ஃபார்முலால இருக்கிற Q என்க்ளோஸ்ட், அது சர்ஃபேஸ்க்கு உள்ள இருக்கிற சார்ஜ் மட்டும்தான். ஃப்ளக்ஸ்க்கு உள்ள இருக்கிற சார்ஜ் தான் காரணம், ஆனா ஃபீல்டுக்கு எல்லாமே காரணம். இதுல தான் நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. ரெண்டாவது தப்பு, காஸஸ் லா ஒரு ஷார்ட்கட்னு சொன்னதுனால அதை எல்லா ப்ராப்ளமுக்கும் யூஸ் பண்ண ட்ரை பண்றது. அப்படி பண்ணக்கூடாது. இந்த லா எப்ப மட்டும்தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா, ப்ராப்ளம்ல ஹை சிமெட்ரி இருந்தா மட்டும்தான். ஸ்பியர், இன்ஃபினிட் சிலிண்டர், இன்ஃபினிட் பிளேன் ஷீட் மாதிரி. சிமெட்ரி இல்லனா நீங்க கஷ்டப்பட்டு இன்டகிரேஷன் போட்டு தான் ஆகணும். ஓகே, இப்போ கடைசியா இந்த டாபிக் எப்படி மற்ற பிசிக்ஸ் டாபிக்ஸ் கூட கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு நாம கத்துக்கிட்டத ஒரு குவிக் சம்மரி பண்ணிரலாம். பாருங்க, காஸஸ்லாம் ஏதோ தனியா இருக்கிற ஒரு விதி இல்ல. இது கூலும்ஸ் லால இருந்து தான் வருது. அது மட்டும் இல்ல, நீங்க ஃபியூச்சர்ல படிப்பீங்க, எலக்ட்ரோ மேக்னட்டிசமோட அடித்தளமே 4 ஈக்குவேஷன்ஸ் தான். அதுக்கு பேரு மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன்ஸ். அதுல இதுவும் ஒன்னு. அவ்வளோ ஃபண்டமெண்டலான ஒரு லா இது. சரி, இப்போ எக்ஸாமுக்கு முன்னாடி குயிக்கா ரிவைஸ் பண்றதுக்கு இந்த கீ பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கோங்க. காஸஸ் லா வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸையும் என்க்ளோஸ் சார்ஜையும் ரிலேட் பண்ணுது. சிமெட்ரி இருக்கிற ப்ராப்ளம்ஸ்க்கு இது ஒரு பவர்ஃபுல் ஷார்ட்கட். இதோட ஃபார்முலா phi = Q enclosed / ε0. கடைசியா ரொம்ப முக்கியமா, E வந்து எல்லா சார்ஜ்னாலையும் உருவாகுது, ஆனா ஃப்ளக்ஸ் உள்ள இருக்கிற சார்ஜை மட்டும்தான் சார்ந்தது.
கடைசியா போறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சின்ன கேள்வி. நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸும் கிராவிட்டியும் ரெண்டுமே இன்வர்ஸ் ஸ்கொயர் லாவை தான் ஃபாலோ பண்ணது இல்லையா? அப்போ நம்ம காசஸ் லா மாதிரி கிராவிட்டிக்கும் ஒரு காசஸ் லா ஃபார் கிராவிட்டி இருக்க முடியுமா? இத பத்தி யோசிச்சு பாருங்க. உங்க கியூரியாசிட்டியை எப்பவும் உயிரோட வச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.